1981 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல வெளியான படம் தாங்க இல்லா பாஷா. அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன இந்த படங்களை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு அண்டர்ரேட்டட் படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். 1975 அமிதாப் பச்சன் நடிப்புல வெளியான திவார் படத்தோட தமிழ் ரீமேக் தான் இந்த தீ திரைப்படமுங்க. சின்ன வயசுல தன்னை விட்டுட்டு போயிட்ட அப்பா கூட பிறந்த தம்பி அம்மான்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிற இந்த கதைக்களம் போக போக தம்பி படிச்சு ஒரு இன்ஸ்பெக்டர் ஆயிடுறாரு. அண்ணன் பாத்தீங்கன்னா ஹார்பர்ல வேலை பார்த்து கடத்தல்காரர் ஒரு பெரிய ஆள் ஆயிடுறாரு. அதுலயே போக போக அண்ணன் பண்ற தப்ப கண்டுபிடிச்சு அதை தண்டிக்கிறதா தம்பி அப்படிங்கிற மாதிரி இந்த கதை கொண்டு போயிருப்பாங்க. இந்த கூலி படத்தோட கதை இதுவா கூட இருக்கலாங்க. 1981 தீ படத்துல ராஜா அப்படிங்கிற கேரக்டரான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாத்தீங்கன்னா ஒரு கடத்தல்காரர், மிகப்பெரிய கேங்ஸ்டரா இருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா அண்டர் வேர்ல்டா ஒரு 30 வருஷமா பாத்தீங்கன்னா மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காரு. சத்யராஜோட நண்பரா இருக்காரு இந்த படத்துல. இப்போ இந்த சைடுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம்னா நம்ம நாகார்ஜுனாவும் சௌபின் ஷஹீர் பாத்தீங்கன்னா ஒரு கேங்ஸ்டரா அவங்க ஒரு ஹார்பரை கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. அப்போ ராஜா ஆகிய இப்போ தேவா வாழ்ந்துட்டு இருக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாத்தீங்கன்னா அதை டேக் ஓவர் பண்றாரு. அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே பரபரப்பா இந்த கதைக்களம் கொண்டு போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு பாஷாவையும் தாண்டி ஒரு படமா இருக்குமா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. இந்த மாதிரி ஒரு கதைக்களம் எல்லாத்துக்கும் ஹெட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் செகண்ட் கேரக்டரா கிளைமேக்ஸ்ல விட்டாங்கன்னா இந்த படம் ஒரு பெரிய மாசா இருக்கும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபேன்ஸ் யாருன்னா நம்ம சேனல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.